ಬಿಟ್ಟು ಹೋದರೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. இந்த போராட்டத்தில் நான் ஜெயிப்பேன். ಈ ಹೋರಾಟದಲ್ಲಿ ನಾನು ಜಯಿಸುವೆನು. யாரு ஜெயிப்பா? ಯಾರು ಜಯಿಸುವರು? தேவனோடு சேர்ந்தவன் தான் ஜெயிப்பான். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿದವನು ಜಯಿಸುವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் சுயம் சொல்லுதுங்க, என் உடம்பு கேக்குதுங்க, என் மனசு சொல்லுதுங்கன்னு சொல்லி அதுக்கு நான் கீழ்ப்படிந்து தேவனை விட்டு விலகினால் நான் தோற்று போவேன். ನನ್ನ ಮನಸ್ಸು ಹೇಳುತ್ತದೆ, ನನ್ನ ಶರೀರ ಹೇಳುತ್ತದೆ, ಎಂದು ನಾನು ಅದಕ್ಕೆ ನಾನು ವಿಧೇಯನಾಗದನ್ನ ಪ್ರಕಾರ ನಡೆದರೆ ಈ ಲೋಕವು ಜಯಿಸುತ್ತದೆ. இல்ல, தேவனோடு நான் சேராவிட்டால், ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಸೇರದೆ ಹೋದರೆ நான் தோற்று போவேன், ನಾನು ಸೋತು ಹೋಗುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நம்ம படிச்சு கொண்டிருக்கிற இந்த செய்திகள் எல்லாருமே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ನಾವು ಓದುತ್ತಿರುವಂತಹ ಈ ಸಂದೇಶಗಳೆಲ್ಲೂ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಜೀವನದ ಯುದ್ಧವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. இதுக்கு முன்னாடி எதை பார்த்தோம்? ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಏನನ್ನು ನೋಡಿದೆವು? ராட்சதர்களை குறித்து படிச்சோம். ರಾಕ್ಷಸರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಿದೆವು. அதுக்கப்புறம் ಅದರ ನಂತರ நிம்ரோத்ங்கிற உலகத்தின் முதல் ராஜாவை குறித்து படிச்சோம். ನಿಮ್ರೋದ್ ಎನ್ನುವಂತ ಲೋಕದ ಮೊದಲನೇ ರಾಜನನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಿದೆವು. அதுக்கு பிறகு ಅದರ ನಂತರ பயங்கரமான வேட்டைக்காரனாக இருந்த வன சஞ்சாரியாக இருந்த ஏசாவை குறித்து படிச்சோம். ಭಯಂಕರವಾದ ಬೇಟೆಗಾರನಾಗಿ ಅರಣ್ಯ ವಾಸಿಯಾಗಿದೆ ಅಂತ ಏಸಾವನನ್ನು ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದೆವು. அதுக்கு பிறகு ಅದರ ನಂತರ ஏனாக்கின் புத்திரரை குறித்து படிச்சோம். ಏನಾಕನ ಪುತ್ರರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಿದೆವು. இப்போ நம்ம யாரை பத்தி படிக்கிறோம்? ಇವಾಗ ನಾವು ಯಾರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತಿದ್ದೇವೆ? சவுலை குறித்து. சவுலನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த சவுல் மனுஷர்களுக்கு பிடித்தவனாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிதான் எங்களுக்கு ராஜா இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய அளவில் இருந்த ஒரு மனுஷன். ಈ ಮನುಷ್ಯನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಇಷ್ಟಪಡುವವನಾಗಿ ಒಬ್ಬ ರಾಜನೆಂದರೆ ಈ ವಿಧವಾಗಿರಬೇಕೆನ್ನುವಂತ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ಅವನು ಇಷ್ಟಪಟ್ಟನು ಜನರಿಗೆ. ஜனங்கள் இஷ்டப்படுகிற அளவிலே தோற்றத்திலே காணப்பட்டவன் சவுல். ಜನರು ಇಷ್ಟಪಡುವಂತ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ಕಂಡವನು ಸೌಲನು. அவனுடைய தோற்றம் ரொம்ப சௌந்தரியமாக இருந்தது. ಅವನ ರೂಪವು ನೋಡಲಿಕ್ಕೆ ಬಹಳ ಸೌಂದರ್ಯವಾಗಿದ್ದಿತು. என்னுடைய தமிழ் பைபிள்ல அவன் பராக்கிரமசாலியை போல இருந்தான் படிக்கிறேன். ತಮಿಳ್ ಬೈಬಲ್ ಅವನು ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿದ್ದನೆಂದು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ பார்க்கும்போது பணக்கார பையனா இருக்கான்னு பார்க்கிறோம். ಕನ್ನಡದಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ನಾವು ಶ್ರೀಮಂತನಾಗಿದ್ದನೆಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದನೆಂದು. பணக்காரங்களுக்கும் கூட சக்தி ஜாஸ்தி இருக்குது. ಹಣವಂತರಿಗೂ ಶಕ್ತಿ ಜಾಸ್ತಿ ಇರುವುದು. வலிமை ஸ்ட்ரெಂಗ್ತ್ சொன்னா எத்தனை விதமான வலிமை இருக்குது? ಶಕ್ತಿ ಅಂದರೆ ಎಷ್ಟು ವಿಧವಾದಂತ ಶಕ್ತಿಗಳು ಇರುವುದು. ಭುಜಬಲம், ಭುಜಬಲವು கை காலு ஜிம் பாடியா இருந்தா நம்ம ಭುಜಬಲ யாரு மாதிரி சொல்லலாம். நம்ம சர்ச்சில் யாரு இருக்கிறாடி? பிரமோத், ಭುಜಬಲ, ಚಂದ್ರು, அப்புறம் யாரு? ಅನಂತರ ಯಾರು? பிரதர் கஜேந்திரா, பிரவீன். எங்க பிரவீன்? அங்க இருக்கிறார். ஹைடிங்கா? சைடுல என்னப்பா? பெரியப்பா. பெரியப்பா வினோதா? வினோத் பாமாகற இருப்பாங்க பெரியப்பா. ஆனா ஹைட் ரொம்ப பெரிய ஆளு. ரைட், ஓகே. டாடியா? அவங்களே சிரிக்கிறாங்கப்பா, நீ வேற. இன்னைக்கு வலிமை அப்படின்னாக்கா ஒன்னு சரீரத்துல இருக்கணும். ಶಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆனா நான் ஒத்துக்கிறேன், உங்க அப்பா வல்லவர் எதுல? ದುಡ್ಡುல, பணத்துல. ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಶಕ್ತಿಶಾಲಿ ಯಾವುದರಲ್ಲಿ? ಶ್ರೀಮಂತರಲ್ಲಿ. ಶ್ರೀಮಂತ சொத்து இருக்குது, ಆಸ್ತಿ இருக்கு, பணம் இருக்குது, ಹಣವಿರುವುದು, எல்லா விதமான ஐஸ்வர்யம் அவங்களுக்கு இருக்குது, ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಐಶ್ವರ್ಯ ಅವರಿಗೆ ಇರುವುದು. அப்புறம் இன்னொருத்த வலிமையில யாரா இருக்கலாம்? ಶಕ್ತಿಶಾಲಿ ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಯಾರ್ಯಾಗಿರುತ್ತಾರೆ? தனியா ஒருத்தன் போறான், தனியா வரான், தனியா சாப்பிட்றான், தனியா போறான், அவன் வலிமை உள்ளவன் அல்ல. ಒಬ್ಬಂಟಿನಾಗ ಹೋಗುತ್ತಾನೆ, ಒಬ್ಬಂಟಿನಾಗ ಬರುತ್ತಾನೆ, ಒಬ್ಬಂಟಿನಾಗ ತಿನ್ನುತ್ತಾನೆ. ಇವನನ್ನು ಅವನು ಶಕ್ತಿಶಾಲಿ ಎಂದು ಅವನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ಯಾರ பார்த்தா பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. ಯಾರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அவனுக்கு பின்னாடி ஜனங்க போகணும், ಅವನ ಹಿಂದೆ ಜನಗಳಿರಬೇಕು. அவன் உட்கார்ந்துருந்தா தனியா உட்கார மாட்டான், கூட 5-6 பேர் இருப்பாங்க. ಅವನು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ ಒಬ್ಬಂಟಿನಾಗ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದೇ ಅನೇಕ ಜನರು ಸುತ್ತಲಿರುತ್ತಾರೆ. அவன் எங்காவது போனா கூட 4-5 பேர் வருவாங்க. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರೂ ಅವನೊಟ್ಟಿಗೆ 4-5 ಜನರು ಇರುತ್ತಾರೆ. அவனுக்கு என்ன பலம்? ಅವನಿಗೆ ಏನು? ಜನಬಲವು. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. ஒன்னு பணபலம் இருக்கணும், ಹಣಬಲವಿರಬೇಕು, இல்ல ಭುಜಬலம் இருக்கணும், ಭುಜಬಲವಿರಬೇಕು, ಇಲ್ಲವೇ ಜನಬಲವಿರಬೇಕು. ஜனம், தனம், ಧನಂ, அப்புறம் ಬಲಂ. பலம், 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 ಬಲಂ, ಬಲಂ. ஓஹோ. கைபலம், ಕೈಬಲ, பணபலம், ಹಣಬಲ, ஜனங்கள் பலம், ಜನಬಲ. அப்புறம் இன்னும் என்ன சொல்லலாம்? ಅನಂತರ ಇನ್ನೂ ಏನು ಬಲ? அது தேவனுடைய பலத்தை தான் நாம
வச்சிருந்தாதான் நம்ம உண்மையிலே ஜெயிப்போம். ನಾವು ದೇವರ ಬಲವನ್ನು ನಾವು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ, ನಂಬಿದ್ದೇವೆ, ನಾವು ನಿಜವಾಗಿ ಜಯಶಾಲಿಗಳು. நமக்கு தேவனுடைய பலம் இருந்தாதான் நம்ம ஜெயிப்போம். ದೇವರ ಬಲವು ನಮಗೆ ಇದ್ದರೆ ನಾವು ಜಯಿಸುತ್ತೇವೆ. யாருக்கு தேவனுடைய பலம் இருக்கு? ಯಾರಿಗೆ ದೇವರ ಬಲವಿರುವುದು? அவ்வளவுதான். தேவனோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய பலம் இருக்கும். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಯಾರೆಲ್ಲ ಇರುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ದೇವರ ಬಲವು ಉಂಟು. எவ்வளவுதான் காசு இருந்தாலும், ಎಷ್ಟೇ ಹಣವಿದ್ದರೂ, எத்தனை பேர் ஜனங்க கூட இருந்தாலும், ಎಷ್ಟೇ ಜನರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದರೂ, எத்தனை ஜிம்முக்கு போனாலும், ಎಷ್ಟೇ ಜಿಮ್ಮಿಗೆ ಹೋದರೂ, நம்ம எவ்வளவு காசு பண்ணுறது ஜம்முன்னு வாழ்ந்தாலும், ಎಷ್ಟೇ ಕಾಸಿದ್ದು ನಾವು ಜಮ್ಮಂತ ಬದುಕಿದರೂ, நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவோம்? ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? நாம் ஜெயிக்க மாட்டோம். ನಾವು ಜಯಿಸುವುದಿಲ್ಲ. இப்போ இந்த ஐஸ்வர்யவான்கள், பலசாலிகள், பராக்கிரமசாலிகள் லிஸ்ட்ல நாம் இப்ப படுத்தி கொண்டிருக்கிற ஆள் யாருன்னா சவுல். ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತರು, ಬಲವಂತರು, ಶ್ರೀಮಂತರ ಒಂದು ಪಟ್ಟಿಯೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಯಾರೆಂದರೆ ಸೌಲನು. இவனை பத்தி, இவனுடைய செய்கையை பத்தி முதல் வசனம், முதல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லப்படுதுன்னா, ಇವನನ್ನು ಕುರಿತು ಮೊದಲನೇ ಒಂದು ವಾಕ್ಯವು ಇವನನ್ನು ಕುರಿತು ಏನು ನಮಗೆ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ ಎಂದರೆ, அவன் செய்த காரியம், ಅವನು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳು, அவன் செய்கிற வேலை, ಅವನು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳು என்னன்னு பாத்தீங்கன்னா, ಏನೆಂದು ನೋಡಿದರೆ, ಕೆಲಸಗಳು ಇಲ್ಲ, ಕೆಲಸ என்னன்னா, ಏನೆಂದರೆ கழுத தொலைஞ்சு போச்சு, ಕತ್ತೆ ಕಳೆದು ಹೋಯಿತು. சொல்லுங்க, ಹೇಳಿ. ಕತ್ತೆಯು ಕಳೆದು ಹೋಯಿತು. அவங்க அப்பா கழுத, ಅವರ ಅಪ್ಪ ಕಳೆದೆ அல்ல, அவங்க அப்பாவே கழுத இல்ல, அவங்க அப்பா கிட்ட கழுத இருந்தது. ಅವರ ಅಪ್ಪನ ಕತ್ತೆ, அவன் அப்பா கழுத வச்சிருந்தாரு. ಅವರ ಅಪ್ಪ ಕತ್ತೆಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನು. இந்த பையன் அந்த கழுதையை கூட ஒழுங்கா பாத்துக்கிறதுல தொலைச்சுட்டான். ಈ ಹುಡುಗನ ಒಂದು ಕತ್ತೆಯನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. தொலைஞ்சு போன கழுதையை அவங்க அப்பா சொல்ல, டேய் கழுதை போய் தேடுறா கழுத. ಕಳೆದು ಹೋದಂತ ಕತ್ತೆಯನ್ನು ಹೋಗಿ ಹುಡುಕೋ ಕತ್ತೆ. அவன் என்ன பண்றான்? ಅವನೇನು ಮಾಡಿದನು? தானா போய் தேட முடியல, ತಾನಾಗಿ ಹೋಗಿ ಹುಡುಕಲಿಲ್ಲ, கூட ஒருத்தனை கூட்டிட்டு போறான், ಮತ್ತೊಬ್ಬನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದನು. எதுக்கு? ಇದಕ್ಕಾಗಿ ಅಪ್ಪಾವನುடைய கழுதையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. ತಂದೆ ಒಂದು ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕಾಗಿ. தொலைஞ்சு போனது ஒரு கழுத, ಕಳೆದು ಹೋದದ್ದು ಒಂದು ಕತ್ತೆ. தேடுறதுக்கு சவுல் போறான், ಹುಡುಕಲಿಕ್ಕೆ ಸೌಲನು ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த கழுதையை தேடுறதுக்கு இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவையா இருக்கு. ಆ ಒಂದು ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಲಿಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಮತ್ತೊಬ್ಬ ದಾಸನು ಬೇಕಾಗಿತ್ತು. 3வது வருஷத்துல பார்க்கும்போது, 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ, 9ஆம் அதிகாரம் 3வது வருஷத்துல 9ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ, அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, நீ தனியா போனா அந்த கழுதையை கூட உன்னால தேட முடியாது, எனவே ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு போ, கழுதையை தேடு, புறப்பட்டு போ. ನೀನು ಒಬ್ಬಂಟೇನಾಗಿ ಹೋದರೆ ಒಂದು ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಲಿಕ್ಕೆ ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ನೀನು ಮತ್ತೊಬ್ಬ ಆಳನ್ನು ನೀನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗು. இந்த கழுதை எப்படி வேகமா போமா மெதுவா போமா? ಈ ಕತ್ತೆ ವೇಗವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ, ಮೆತ್ತಗೆ குதிரை மாதிரி ஓடுமா, பாஞ்சு ஓடுமா, 4 கால்ல, இல்ல மெதுவா நடந்து போமா? ಕುದುರೆ ಅಂತ ಅದು 4 ಕಾಲುಗಳಿಂದ ಅದು ಹಾರಿ ಹೋಗುತ್ತದೆ, ಇಲ್ಲ ಕತ್ತೆ ಮೆತ್ತಗೆ ಹೋಗುತ್ತದಾ? அதனாலதான் எருசலேம்ல இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கும் பொழுது குதிரை மேல வேகமா போயில, கழுதை மேல மெதுவா போனார். ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಎರುಸಲೇಮಿನ ಮೇಲೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಾಗ ಆತನು ಕುದುರೆ ಮೇಲೆ ಆತನು ಹೋಗಲಿಲ್ಲ, ಕತ್ತೆ ಮೇಲೆ ನಿಧಾನವಾಗಿ ಆತನು ಹೋದನು. குதிரை மேல போகிறவன் யுத்தத்துக்கு போவதை போல துரிதமாக வேகமாக கடந்து போய் விடுவான். ಕುದುರೆ ಮೇಲೆ ಹೋಗುವವನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವಂತೆ ವೇಗವಾಗಿ ಅವನು ಹೋಗುತ್ತಾನೆ. ஜனங்களுக்கு முகத்தை காட்ட முடியாது, ಜನರಿಗೆ ಮುಖವನ್ನು ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கழுது மேல போனா, கத்தைய மேலே ಹೋದರೆ ஜனங்கள் எல்லாரும் அந்த கழுத மெதுவா நடந்து வரத பார்த்து அது மேல உட்கார்ந்து இருக்கிற ஆளை அவங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்ப்பாங்க. ಜನರೆಲ್ಲರೂ ಅದು ಆ ಕತ್ತೆ ಮೆದುವಾಗಿ ನಿಧಾನವಾಗಿ ಹೋಗುವುದನ್ನು ನೋಡಿ ಅದರ ಮೇಲೆ ಕುಳಿತಿರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ತಲೆಯಿಂದ ಕಾಲಿನವರೆಗೂ ಎಲ್ಲರೂ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. ஜனங்களும் பார்ப்பார்கள், ಜನರು ನೋಡುತ್ತಾರೆ. கழுதை மேல உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரும் ஒவ்வொருத்தரையும் கூட நேருக்கு நேர் பார்க்க முடியும். ಆ ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಕುಳಿತಿರುವಂತಹ ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆತನು ಕೂಡ ಎಲ್ಲರನ್ನು ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನೋಡುತ್ತಾನೆ. ಯೇಸು ஒவ்வொருத்தரையும் பார்க்க முடியும். ಯೇಸು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. அவர் எதன் மேல போனா? ಆತನು ಯಾವುದರ ಮೇಲೆ ಹೋದನು? கழுதை மேல தான் போனார். ಕತ್ತೆಯ ಮೇಲೆ ಹೋದನು. இந்த கழுதை ಈ ಕತ್ತೆಯು ಬಂದು தாழ்மையை குறிக்கிறது. ಅದು ತಾಳ್ಮೆಯನ್ನು ತೋರಿಸುವುದು. அது மெதுவா தான் போகும், ಅದು ನಿಧಾನವಾಗಿ ಹೋಗುವುದು. ஆனா அந்த கழுதை மெதுவா போற கழுதையை கண்டுபிடிக்க முடியல உங்களால. ನಿಧಾನವಾಗಿ ಹೋಗುವಂತ ಒಂದು ಕತ್ತೆಯನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ ಅವನಿಂದ. 4வது வசனத்துல 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவன் பாருங்க, இந்த சவுலும் வேலைக்காரன் 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க. ಸೌಲನು ಮತ್ತು ಅವನ ಆಳು ಇಬ್ಬರು ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்ராயிம் மலைகளையும் தாண்டி போயிட்டாங்க, கழுதை கிடைக்கல. ಎಫ್ರಾಯಿಂ ಪರ್ವತ ಪ್ರಾಂತಗಳನ್ನು ಅವರು ದಾಟಿ ಹೋದರು, ಆದರೂ ಕತ್ತೆ ಸಿಗಲಿಲ್ಲ. சலீஷா நாட்டையும் கடந்து போனான், அங்கேயும் அந்த கழுதைகளை பார்க்க முடியவில்லை. ಸಲೀಷ ದೇಶ ಇವುಗಳಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿದ್ರು, ಅಲ್ಲೂ ಸಿಗಲಿಲ್ಲ.
சாலீம் என்கிற நாட்டை கடந்தார்கள். அதான் இன்னைக்கு எருசலேம் ஆயிடுச்சு. ಶಾಲೀಮ್ ಎನ್ನುವಂತ ಒಂದು ನಾಡನ್ನು ದಾಟಿ ಹೋದರು, ಅದೇ ದಿನದಲ್ಲಿ ಎರುಸಲೇಮ್ ಎಂದು ಆಯಿತು. இல்ல இன்னைக்கு இருக்கிற எருசலேமு ಈ ದಿನವಂತ ಎರುಸಲೇಮು அன்னைக்கு இருந்த சாலிம் இரண்டும் ஒரே இடம் தான். ಆ ದಿನ ಇದ್ದಂತ ಸಾಲಿಮ್ ಎರಡು ಒಂದೇ ಸ್ಥಳ. அந்த இடத்தையும் கடந்து போயிட்டாங்க. ಸ್ಥಳವನ್ನು ದಾಟಿ ಹೋದರು, அங்கேயும் இந்த கழுதையை காணவில்லை. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕತ್ತೆಯು ಕಾಣಲಿಲ್ಲ. அந்த கழுதை அவ்வளவு வேகமா ஓடுதா? ಆ ಕತ್ತೆ ಆ ವಿಧವಾಗಿ ವೇಗವಾಗಿ ಹುಡುಕ್ತದಾ? ಇಲ್ಲ. இந்த கழுதைங்க அவ்வளவு சுலவா போகுதுங்க. ಈ ಒಂದು ಕಥೆಗಳು ಅಷ್ಟು ಅದಕ್ಕಿಂತಲೂ ನಿಧಾನವಾಗಿ ಹೋಗುತ್ತಿವೆ. அந்த கழுதைங்களை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இவங்க அவ்வளவு நிதானமா போறாங்க. ಆ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗದಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಇವನು ನಿಧಾನವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அதையும் தாண்டி கடைசியில பென்யமீன் நாட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. ಅದನ್ನು ದಾಟಿ ಅವರು ಬೆನ್ಯಾಮೀನ್ ಪ್ರಾಂತಕ್ಕೆ ಬಂದು ಸೇರಿದರು. ஆனாலும் கழுதைகளை காணவில்லை. ಆದರೂ ಅವರಿಗೆ ಆ ಕತ್ತೆ ಕಾಣಲಿಲ್ಲ. அப்போ ಆಗ இந்த சவுல் என்ன சொல்றான்? ಈ ಸೌಲನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? இந்த கழுதைங்க தொலைஞ்சு போன கழுதைங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ಈ ಕಳೆದು ಹೋದಂತೆ ಕತ್ತೆಯನ್ನು ನಮ್ಮಿಂದ ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. இப்ப எங்க அப்பாவுக்கு என் மேல கவலை வந்துரும். ಈಗ ನಮ್ಮ ತಂದೆಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ಚಿಂತೆ ಬರುವುದು. எனவே ಆದ್ದರಿಂದ திரும்பி போயிடலாம் வாப்பா, ನಾವು ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗೋಣ ಬಾಪ. இல்லದ ಹೋದರೆ கழுதை தான் போச்சு, இந்த கழுதைங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி எங்க அப்பா எங்க மேல கவலைப்படுவாரு. ಕತ್ತೆ ಹೋಯಿತು, ಆದ್ರೆ ಈ ಕತ್ತೆಗಳು ಹೋದವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದವು ಎಂದು ನಮ್ಮ ತಂದೆ ಚಿಂತೆ ಪಡುತ್ತಾರೆ. எனவே நாம போனா போயிட்டு போகுது, கழுதையை கூட காப்பாற்ற முடியல, போனா போட்டு விடு. ಸರಿ, ಇನ್ನು ಮೇಲೆ ಹೋದರೆ ಹೋಗಲ್ಲ, ಕತ್ತೆಯನ್ನು ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ, ಸರಿ ಹೋದರೆ ಹೋಗಲಿ ಬಿಡು, நாம திரும்பி பத்திரமா வீட்டுக்கு போய் சேரலாம். ನಾವು ತಿರುಗಿ ನಾವು ಭದ್ರವಾಗಿ ಮನೆಯನ್ನು ಸೇರೋಣ. பார்த்தா ஆளு சௌரியவான, பணக்காரன், வீரன், பராக்கிரமசாலி, உயரம், ஆனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ಆದ್ರೆ ನೋಡಲಿಕ್ಕೆ ಅವನು ಶಕ್ತಿಶಾಲಿಯೋ, ಎತ್ತರವಾದವನು, ಬಾಳವುಳ್ಳವನು, ಐಶ್ವರ್ಯವಂತನು, ಆದರೆ ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದವನು. ஒரு கழுதையை தொலைஞ்சு போன கழுதைகளே அவனால கண்டுபிடிக்க முடியல. ಕಳೆದು ಹೋದಂತ ಕತ್ತೆಯನ್ನು ಕೂಡ ಅವನಿಂದ ಹುಡುಕಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. அப்பொழுது ಆಗ அந்த வேலைக்காரன் சொல்றான், ಆ ಕೆಲಸದವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஏப்பா நீ இந்த ஒரு சின்ன கழுதையை கண்டுபிடிங்கன்னு சொன்னதுக்கே நம்ம ஒண்ணுமில்லாத திரும்பி போனோம்னா அது நல்லாவா இருக்குது? ಏನಪ್ಪ, ಈ ಒಂದು ಕತ್ತೆಯನ್ನು ನಾವು ಹುಡುಕಿಕೊಂಡು ಅದನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗದೆ ಹೋದರೆ ನಮ್ಮಿಂದ ಏನು ಪ್ರಯೋಜನವು? பாருங்க, இந்த சவுலுக்கு தோன்றாத ஒரு விஷயம் கூட இருந்த வேலைக்காரனுக்கு ಮನಸ್ಸಲ್ಲಿ வருது. ನೋಡಿ, ಸೌಲನಿಗೆ ಮನಸ್ಸಿಗೆ ಬರದಂತ ಒಂದು ವಿಷಯವು ಅವನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಹಾಳಿಗೆ ಅದು ವಿಷಯವು ಬಂದಿತ್ತು. ಮನಸ್ಸು என்ன வந்துச்சு? ಏನು ಬಂದಿತ್ತು? வசனம் 6ல, ವಾಕ್ಯ 6ರಲ್ಲಿ அந்த வேலைக்காரன் சொல்றான், ಕೆಲಸದವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஐயா இந்த ஊர்ல, ಈ ಊರಿನಲ್ಲಿ தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், ದೇವರ ಮನುಷ್ಯನು ಒಬ್ಬಾತನಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. இந்த ஊர்ல கூட ஒரு வெளிச்சம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ಈ ಒಂದು ಊರಲ್ಲಿ ಕೂಡ ಬೆಳಕು ಎಲ್ಲೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವುದು. உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் தெரியாத விஷயம் அந்த மனுஷனுக்கு தெரியும். ನಿನ್ನ ಕಣ್ಣಿಗೂ ನನ್ನ ಕಣ್ಣಿಗೂ ಕಾಣದಿರುವಂತ ಒಂದು ವಿಷಯವು ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅದು ಕಾಣುವುದು, ತಿಳಿಯುವುದು. நம்மளை விட அந்த ஆள் பெரியவரா இருக்கிறாரு, ನಮಗಿಂತಲೂ ಆತನು ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் தேவனுடைய மனுஷன், ಆತನು ದೇವರ ಮನುಷ್ಯನು, அந்த ஆள் பெரியவன், ಆತನು ಗೌರವಸ್ಥನು, அவன் சொல்றதெல்லாம் தப்பாம நடக்குது, ಆತನು ಹೇಳುವುದೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ. நாம என்ன பண்ணலாம்? திரும்பி போறோம்னு சொன்னியே, அது வேண்டாம், அந்த ஆள்கிட்ட போலாம். ನಾವು ತಿರುಗಿ ಹೋಗೋಣ ಎಂದು ನೀ ಹೇಳಿದೆಯಲ್ಲ ಅಲ್ಲವೇ, ಅದು ಬೇಡ, ಆತನ ಬಳಿಗೆ ನಾವು ಹೋಗೋಣ. ஒருவேளை அவர் அந்த மனுஷன், தேவனுடைய மனுஷன், நமக்கு நாம் எந்த பக்கம் போகணும், நாம் எந்த வழியில போகணும் என்று அவர் நமக்கு போதிப்பார். ಒಂದು ವೇಳೆ ಆ ಮನುಷ್ಯನು ನಾವು ಹೋಗಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು, ನಮಗೆ ಯಾವ ಕಡೆಗೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದನ್ನು ನಮಗೆ ಆತನು ತಿಳಿಸಬಹುದು. அருமையான தேவனுடைய ஜனங்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாருங்க, நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்தா பத்தாது, ಒಳ್ಳೆಯ ಸೌಕರ್ಯವುಳ್ಳ ಐಶ್ವರ್ಯವಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರೆ ಸಾಲದು. கையில காசு செத்திட்டா போதுமா? ಹಣವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಸಾಕೆ. உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா போதுமா? ಶರೀರ ಬಹಳ ಶಕ್ತಿಯಾಗಿದ್ದರೆ ಸಾಕೆ. வேலைக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த சவுலுக்கு இல்ல. ಆ ಕೆಲಸದವನಿಗೆ ಇದ್ದಂತ ಒಂದು ಜ್ಞಾನವೂ ಕೂಡ ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ಇರಲಿಲ್ಲ. இந்த சேவகன் சொல்லுகிறான், ಈ ಹಾಳು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, அவ்வளவு சீக்கிரமா இந்த கை விட்டுட்டு போலான்னு சொல்றியா? உங்க அப்பா கொடுத்த வேலையை செய்யாம ಇಷ್ಟು ಜಲ್ದಿ ನೀನು ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಗೋಣ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ತಂದೆ ಹೇಳಿದಂತ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು. நீ எத்தனை பேரு ஒரு காரியத்தை செய்யலான்னு போயிட்டு அதை அப்படியே அரைங்குறமா விட்டுட்டு போயிடுறீங்க? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡೋಣ ಅಂತ ಹೋಗಿ ಅದನ್ನು ಹಾಗೆ ಅರ್ಧಂಬರ್ಧ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೀರಿ. கர்த்தர் உங்களுக்கு சொன்னார் செய்யுங்கன்னு சொல்லி, ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಹೇಳಿದನು ಇದನ್ನು ಮಾಡು ಎಂದು. பல கஷ்டம் இருக்குது ஆண்டவரே, ಹಲವು ಕಷ್ಟಗಳಿದೆ ದೇವರೇ, நான் என்ன பண்றது, கிடைக்கல, ನಾನೇನು ಮಾಡುವುದು ಸಿಗಲಿಲ್ಲ, அப்படி விட்டுட்டு போயிடலாமா? ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಹೋಗೋಣವೇ?
நமக்கு யார் இருக்கிறா? ನಮಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ? தேவனுடைய ஊழியக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். ದೇವರ ದಾಸನೊಬ್ಬನಿದ್ದಾನೆ. தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். ದೇವರ ಮನುಷ್ಯನೊಬ್ಬನಿದ್ದಾನೆ. அவன் நம்மை விட பெரியவனா இருக்கிறான். ಅದು ನಮಗಿಂತಲೂ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ. ஒரு வார்த்தை போய் அவன்கிட்ட சொல்லலாம். ಒಂದು ಮಾತನ್ನು ಹೋಗಿ ಆತನಿಗೆ ಹೇಳೋಣ. ஒருவேளை அந்த மனுஷன் வாயிலிருந்து கர்த்தர் நமக்கு வழி நடத்துவார். ಒಂದು ಪಕ್ಷ ಆ ಮನುಷ್ಯರ ಬಾಯಿಯಿಂದ ನಮ್ಮ ದೇವರು ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಬಹುದು. இந்த யோசனை யாருக்கு வந்துச்சு? ಒಂದು ಯೋಚನೆ ಯಾರಿಗೆ ಬಂದಿತು? சர்வெண்ட்டுக்கு வந்துச்சு. ಅವನ ದಾಸನಿಗೆ ಬಂದಿತು. ஆனா சவுலுக்கு தெரியல. ಆದ್ರೆ ಸೌಲನಿಗೆ ಅದು ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. அதுக்கு நல்ல அருமையான யோசனைப்பா, சூப்பரான யோசனை தான் நீ சொல்லியிருக்க. ಆದ್ರೆ ನೀವು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಯೋಚನೆಯನ್ನು ನೀನು ಹೇಳಿದ್ದಿ அப்படின்னு சொன்னானா? ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳಿದನೆ. சவுல் வாயில என்ன திரும்ப வந்துச்சு? ಸೌಲನಿಗೆ ಏನು ಬಂತು ಗೊತ್ತುಂಟೆ? அட என்னப்பா நீ வீட்டுக்கு போலாங்கிற, நீ அவனை போய் யாரே ஒரு ஆளை பார்க்கலான்னு சொல்றியே. ಅಯ್ಯೋ ಏನಪ್ಪ ನೀನು ಮನೆಗೆ ಹೋಗಾನೆಂದ್ರೆ ನೀನು ಯಾರೋ ಒಬ್ಬನನ್ನು ಹೋಗಿ ನೋಡೋಣ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದೀಯಲ್ಲ. அப்படியே நீ சொன்ன மாதிரியே போனாலும், ಆ ವಿಧವಾಗಿ ನೀನು ಹೇಳಿದಂತೆ ಹೋದರೂ கிஃப்ட் எப்படி கொடுக்கறது? ಬಹುಮಾನವನ್ನು ಹೇಗೆ ಅವರಿಗೆ ನಾವು ಕೊಡುವುದು? மனசு வராது. ಮನಸ್ಸು ಬರುವುದಿಲ್ಲ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? அவன் பணக்காரன், ಅವನು ಶ್ರೀಮಂತನು, பராக்கிரமசாலி, ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯು. அவங்க அப்பா ஒரு பெரிய எஜமான், ಅವರ ತಂದೆ ನೋಡಿದ್ರು ದೊಡ್ಡ ಯಜಮಾನನು. அவங்களுக்கு ஆஸ்தி பாஸ்தி கழுதைங்க நிறைய இருக்குது. ಆತನ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಯು ಕತ್ತೆಗಳು ಬೇಕಾದಷ್ಟು ಇರುವುದು. நீங்க கேவலமா நினைக்க கூடாது. கழுதைன்னு சொன்னோம்னா கேவலமா நினைக்க கூடாது. ಕತ್ತೆಗಳಿಂದಲೇ ನೀವು ಕೇವಲವಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳಬಾರದು. கழுதைகள் அப்படின்னு சொன்னா, ಕತ್ತೆಗಳು ಎಂದು ಹೇಳಿದರೆ அந்த காலத்துல ಆ ಕಾಲದಲ್ಲಿ அது ஒரு குட்டி யானை போல. ಅದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಆನೆಯಂತೆ. குட்டி யானை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ಚಿಕ್ಕ ಆನೆ ಅಂದರೆ ಏನು ಗೊತ್ತುಂಟೆ? லக்கேஜ் ஆட்டோ பார்த்துருக்கீங்களா? ಲಗೇಜ್ ಆಟೋ. லக்கேஜ் ஆட்டோ பார்த்துருக்கீங்களா? ಲಗೇಜ್ ಆಟೋ அதுக்கு பேர் தமிழ்நாட்டில் குட்டி யானை. ಇಲ್ಲೂ ಅದಕ್ಕೆ ಕುಟ್ಟಿ, ಆದರೆ ಇಲ್ಲಿ ಕುಟ್ಟಿ ಆನೆ ಅಂತ ಹೇಳಲ್ಲ. ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಕುಟ್ಟಿ ಆನೆ ಅಂತಾನೆ ಕರೀತಾರೆ. நான் தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் லக்கேஜ் ஆட்டோவுக்கு பேர் குட்டி யானை. ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಲಗೇಜ್ ಆಟೋಗೆ ಹೆಸರು ಕುಟ್ಟಿ ಆನೆ. அந்த ஒரு சின்ன வண்டியை வச்சுட்டு ಒಂದು ಚಿಕ್ಕ ಬಂಡಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಗಾಡಿಯಲ್ಲಿ இவ்வளோ பெரிய சர்ச்சையே நம்ம ஷூட் பண்ணலையா? ಇಂದು ದೊಡ್ಡ ಚರ್ಚೆನ ನಾವು ಶಿಟ್ಟು ಮಾಡಲಿಲ್ಲವೇ? கழுதை ಅಲ್ಲದೆ அப்படின்னா அது ரொம்ப கேவலம் இல்ல. ಅದು ಅಷ್ಟೇ, ಅದು ಅಂದ್ರೆ ಅದು ಬಹಳ ಕೇವಲವಲ್ಲ. அது வெயிட்ட பொதிய சுமந்துட்டு போகிற தாழ்மையான மிருகம். ಅದು ಒಂದು ಭಾರವನ್ನು ಹಾಕುತ್ತಾ ಅದು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ತಾಳ್ಮೆಯ ಒಂದು ಪ್ರಾಣಿ ಅದು. அது ஒரு கழுதை இருந்தாவே அவன் குடும்பமே பிழைக்கும். ಆ ಒಂದು ಕತ್ತೆ ಇದ್ದರೆ ಒಂದು ಕುಟುಂಬವೇ ಅದರಿಂದ ಬದುಕುವುದು. ಆದರೆ ராஜாவுக்கு வீட்டுல குழந்தை பிறந்தா ராஜா குழந்தைக்கு எந்த பழம் குடுக்க வைப்பாங்க சொல்லுங்க? ಆ ರಾಜನ ಮನೆಯಲ್ಲಿ ಮಗು ಹುಟ್ಟಿದರೆ ಆ ಮಗುವಿಗೆ ರಾಜನು எந்த பழம் குடுக்க வைப்பாங்க? ಹಾಲನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಗೊತ್ತುಂಟಾ? ஆமா, சாதாரண சேவகனுடைய குழந்தைகளுக்கு மாட்டுப்பால் கிடைக்கும். ಸಾಧಾರಣವಾದ ಸೇವಕರ ಮಕ್ಕಳಿಗೆ ಹಸುವಿನ ಹಾಲು ದೊರಕುವುದು. ஆனா அரசனுடைய குழந்தைக்கு கழுத பால் கொடுப்பாங்களா? ஏன்னா ಅರಸನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕತ್ತೆ ಹಾಲನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಏಕೆ ಗೊತ್ತುಂಟೆ? அந்த கழுத பால்ல ஒரு புரதச்சத்து, ஒரு ஸ்ட்ரெங்க், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெங்க், தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, பொறுமை, தாழ்மை, ஞானம் அதுக்கு இருக்குதுன்னு சொல்லி அது கொடுப்பாங்க. ಆ ಕತ್ತೆ ಹಾಲಲ್ಲಿ ಎದುರ್ಪು ಶಕ್ತಿ ಅಂದ್ರೆ ವಿರೋಧ ಶಕ್ತಿ ಇರುತ್ತದೆ, ತಾಳ್ಮೆ ಇರುತ್ತದೆ. ಅದರಿಂದ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நோய் வந்தாலும் அதுக்கு டக்குன்னு அதுக்கு சாகாது. ವ್ಯಾಧಿ ಬಂದರೆ ಅದು ಟಕ್ಕಂತ ಅದು ಮರಣ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ಅದು ಎದುರ್ತು போராடுகிற சக்தி கழுதைக்கு இருக்குது. ಅದು ಎದುರಿಸಿ ಹೋರಾಡುವಂತ ಒಂದು ಶಕ್ತಿ ಆ ಒಂದು ಕತ್ತೆಗಿರುವುದು. அந்த கழுதை இன்னைக்கு இருக்கக்கூடிய புல்லட்டுக்கு சமம். ಆ ಒಂದು ಕತ್ತೆ ಎಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬುಲ್ಲೆಟ್ಗೆ ಸಮವು. வேகத்துல கிடையாது, ವೇಗದಲ್ಲ, ஒரு பாரதிய சுமந்து செல்லக்கூடிய ஒரு வண்டியை போல, ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಗಾಡಿಯಂತೆ. குட்டியான லக்கேஜ் ஆட்டோ, அதான் கேட்டு உங்களுக்கு புரியும். ಕುಟ್ಟಿಯಾನ ಅಂದರೆ ಲಗೇಜ್ ಆಟೋ, ಅದು ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥವಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த மாதிரி பல கழுதைகளுக்கு சொந்தக்காரன் உங்க அப்பா. ಆ ವಿಧವಾದಂತ ಹಲವು ಕತ್ತೆಗಳಿಗೆ ಆತನು ಆಸ್ತಿವಂತನು, ಸ್ವಂತಕಾರನು. அப்போ அந்த அந்த சொத்துக்கள் எல்லாம் கேர்லெஸ்ஸா போனா போயிட்டு போது, நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். ಆ ಒಂದು ಆಸ್ತಿಗಳನ್ನೆಲ್ಲ ಅವನು ನಮಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುತ್ತಲೇ ಎಂದು ಅವನು ಬಿಟ್ಟನು. கேர்ஃபுல்லா இல்ல, எச்சரிக்கையாக ಇಲ್ಲ ಅವನು. இப்போ ಈಗ நமக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாருன்னு அந்த சேவகன் சொன்னாலும், ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹಾಲು ಹೇಳಿದರೂ ಕೂಡ, இவன் வாயில என்ன வருது? ಇವನ ಬಾಯಿಂದ ಏನು ಮಾತು ಬರುತ್ತಿದೆ? ವಚனம் 7, ವಾಕ್ಯ 7. शाऊल ने अपने सेवक से कहा, सुन, यदि हम उस पुरुष के पास चले तो उसके लिए क्या ले चले? देख, हमारी थैली में से रोटी चुक गई है और भेंट के योग्य कोई वस्तु नहीं है जो हम परमेश्वर के उस जन को दे. Saul said to his servant, போதும்,
இங்க பார்க்கும்போது ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ வேலைக்காரன்ட்ட சவுல் என்ன சொல்றான், ಆ ಕೆಲಸದ ಆಳ ಹತ್ರ ಸೌಲನು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, சரிப்பா நம்ம அப்படியே போனாலும் அந்த தேவனுடைய மனுஷன்னு சொல்றியே அந்த ஆளுக்கு நாம என்ன கொடுப்போம், காணிக்கை நம்மகிட்ட என்ன இருக்குது, ஒன்னே இல்லையே. ಸರಿಯಪ್ಪ, ನಾವು ಹಾಗೆ ನೀನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಹೋದರೂ ಕೂಡ ಆ ದೇವರ ಮನುಷ್ಯನಿಗೆ ನಾವು ಕೊಡಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಏನಿದೆ, ಕಾಣಿಕೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಏನು ಇಲ್ಲವಲ್ಲ. அவன் என்ன சொல்றான், ಅವನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஒன்றுமில்லையேன்னு சொல்றான். ಒಂದು ಇಲ್ಲವೆಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. எது கூட இல்ல, ಯಾವುದು ಕೂಡ ಇಲ್ಲ, தின்பண்டம் கூட இல்லையேன்னு சொல்றான். ಆಹಾರ ಸಾಮಗ್ರಿ ಕೂಡ ಇಲ್ಲವಲ್ಲ. யாரு சொல்றா, ಯಾರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, சவுல் சொல்லுகிறான். ಸೌಲನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. சவுலுடைய வேலைக்காரன் அதுக்கு என்ன உத்தரவு சொன்னா, ಸೌಲನ ಕೆಲಸದವನಿಗೆ ಅವನು ಏನು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು, அதாவது சேவகன் சொல்லுகிறான், ಸೇವಕನು ಹೇಳುತ್ತಾನೆ, என்னையா இப்படி சொல்றீங்க, ಏನಪ್ಪ ನೀನು ಈ ವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತೀಯಾ, ஒண்ணுமே இல்லைன்னு எப்படிங்க சொல்லுவீங்க, ಒಂದು ಇಲ್ಲವೆಂದು ಹೇಳಿದರೆ ಹೇಗಪ್ಪ, இதோ என் பையிலே இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. ಇವ ನನ್ನ ಕೈಯಲ್ಲೇ ಒಂದು ಪಾವಲಿ ಇದೆ. யார் சொல்றா, ಯಾರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, சர்வெண்ட் கையில காசு இருக்குதான், ಆ ಕೆಲಸದ ಆಳಿನ ಹತ್ರ ಹಣವಿದೆ, அவனுக்கு எஜமான் இவன்ட்டு ஒண்ணுமே ಯಜಮಾನರಾದಂತ ಇವನಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ. நம்புற மாதிரியா இருக்கு, ಇದು ನಂಬುವಂತ ಒಂದು ಸುದ್ದಿಯೇ ವಿಷಯವೇ. எனக்கு நான் ஒருத்தனை வந்து பிரயாணத்துக்கு கூட்டிட்டு போறேன், ನಾನು ಒಬ್ಬನನ್ನು ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ, எனக்கு ಅಸಿಸ್ಟೆಂಟா ஒருத்தனை கூட்டிட்டு போறேன் ನನಗೆ ಒಬ್ಬ ಆಳನ್ನು ನಾನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ அப்படின்னு வச்சுக்கீங்களேன். ಹಾಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. இப்போ எனக்கு சர்வெண்டா யார் வரதுக்கு இஷ்டப்படுறீங்க, ಸರ್ವೆಂಟ್ ಆಗಿ ಯಾರು ಬರಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಿ? பிரைஸ் லார்ட், தேவராஜ் வராரு, பிரைஸ் லார்ட். ஆனா அவரே ஒரு எஜமான் இருக்கிறாரு, அவர் வராரு, ಅವರು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் மனசுல என்ன நினைப்பாரு, ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನು ತಗೊಳ್ಳುತ್ತಾರೆ, பாஸ்டர் பெரிய ஆளுப்பா, ಪಾಸ್ಟರ್ ದೊಡ್ಡವರಪ್ಪ, அவர் போற ஊழியத்துக்கு என் கூட சும்மா பேக் தூக்கிட்டு போறதான கூப்பிடுறாரு, ಅವರು ಹೋಗುವಂತ ಸೇವೆಗಳಿಗೆ ನನ್ನ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಮಾತ್ರ ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರಲ್ಲವೇ. அவங்க அப்பா பணக்காரன், ಅವರಪ್ಪ ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತ, நான் கூட போனா போதாதா, ನಾನು ಹೋದರೆ ಜೊತೆ ಹೋದರೆ ಸಾಕಲ್ಲವೇ. அவர் எந்த தைரியத்தில் என் கூட வராரு, ಅವರು ಯಾವ ಒಂದು ಧೈರ್ಯದಿಂದ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ, நான் டிராவலுக்கு நான் பாத்துக்குவேன், ಆ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, இல்லையா பிரதர். அப்புறம் போற வழியில பசிச்சா எனக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, ಹೋಗುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹಸಿವಾದರೆ ನನಗೂ ಊಟ ಸಿಗುತ್ತದೆ, அப்புறம் தங்குற இடத்துல ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ உள்கொள்வா ஜாகದಲ್ಲಿ எனக்கும் ஒரு இடத்த அவர் புக் பண்ணி கொடுப்பாரு, ನನಗೂ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಅವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ. சோ சாப்பாட்டுக்கு டிராவலுக்கு தங்குறதுக்கு எல்லாரும் பாத்துக்க தைரியம் தானே. ಊಟಕ್ಕೆ ಟ್ರಾವೆಲ್ಗೆ ಊಟ ತಂಗುವುದಕ್ಕೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ನಮ್ಗೆ ಅವರು ನೋಡಿ ಕೊಡ್ತಾರಲ್ಲವೇ. இப்ப யாருக்கிட்ட காசு ஜாஸ்தி இருக்கும், ಇವಾಗ ಯಾರಲ್ಲಿ ಹಣ ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತದೆ, சர்வெண்ட் கையிலையா எஜமான் கையிலையா, ದಾಸನ ಕೈಯಲ್ಲಿ ಇಲ್ಲ ಯಜಮಾನನ ಕೈಯಲ್ಲಿಯೇ. ஆனா எஜமான் சொல்றான் ஒண்ணுமே இல்லையாப்பா கொடுக்கறதுக்கு, ಯಜಮಾನ ಹೇಳ್ತಾನೆ ಏನು ಇಲ್ಲವಲ್ಲಪ್ಪ ಕೊಡಲಿಕ್ಕೆ. அப்ப தேவராஜ் சொல்லுவாரு, ಆಗ ದೇವರಾಜ್ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, என்னப்பா சரியில் ஓட்டுறீங்க, என்கிட்டயே நானே 200 ரூபா வச்சிருக்கிறேன். ಹೆಂಗ್ ಪಾಸ್ಟ್ರೇ ನೀವು ನನ್ನ ಹತ್ರ ಹಿಂಗೆ ಹೇಳ್ತಾರ, ನನ್ನ ಜೋಬಲ್ಲ ಅನ್ನೊಂದು 4 ಕನ್ ಇದೆಯಲ್ಲ. 200 ரூபான்னு சொன்னா 4 கண்ணியாவா, 200 ரூபா வச்சிருக்கிறேன்.